ஒரு நார்மல் பேசிக்கான இருந்த வண்டியை அப்கிரேட் பண்ணி சூப்பர் லக்ஸரி வெஹிக்கிளாக பண்ணியிருக்கோம் சார். வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த ஓஎம்ஆர் ரோட்டில் இருக்கிற இந்த ராயல் டெக்கரேட் அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். ஈவினிங் டயத்தில் ஹுண்டாய் வெனு மாடல், பேசிக் மாடல், அதை இவங்க ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க என்னங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். எந்த வரையுமே கட்டிங் பண்ண மாட்டோம். ஓகே, இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஜிசானிக்ல 464 டிவிஆர் சிஸ்டம் மாட்டுறாங்க. அதுக்கு பாருங்க, ஃபுல்லாக அந்த பிளக் அண்ட் பிளே தான் பண்ணியிருக்காங்க. எந்த கட்டிங் எதுவுமே கிடையாது. இப்போதான் அது ஃபுல்லாக மாட்டுறாங்க. அந்த உள்ள அந்த ஃப்ரேமில் அதை ஏற்கனவே மாட்டி வச்சிருக்கிறாங்க. பாருங்க வியூவர்ஸ், உங்களுக்கு வேண்டி இப்படி ஜிசானிக் பாருங்க, அந்த ஃப்ரேமோட அப்படியே மாட்டுறாப்புல. பார்த்தீங்கன்னா அந்த ஜிசானிக் ஆன் ஆயிடுச்சு. இப்போ புதுசாக அந்த செட்டு இந்த வண்டியில் அப்கிரேட் பண்ணுறாங்க. இதில் வேற என்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, என்ன ஏது எல்லாத்தையும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். நம்ம டியூவல் ஸ்கிரீன் வரும். வியூவர்ஸ் பாருங்க, இப்போ இந்த இதில் கேமரா டியூவல் கேமரா மாட்டிருக்காங்க. ஏஎஸ்டி கேமரா, ஃப்ரண்ட் வியூ. இப்போ பாருங்க, ஃப்ரண்ட் வியூ டச் பண்ண உடனே ஃப்ரண்ட் இந்த கடை இந்த பாருங்க, இப்போ கடை முன்னாடி தான் இருக்கும். இந்த கடை முன்னாடி உள்ளது அப்படியே இங்கே கேமராவில் தெரியுது. பார்த்தீங்கன்னா அடுத்தால ரியர் கேமரா கிளாரிட்டி பாருங்க, செம்ம கிளாரிட்டி இருக்கு. நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஸோ ஜிசானிக்ல டிவிஆர் டைப்பில் உள்ள 464 செட் தான் இதில் மாட்டிருக்காங்க. இந்த இருக்கு. அதில் இப்போ உங்களுக்கு டியூவல் கேமரா வித் ரெக்கார்டிங்கோட இருக்கும். பாருங்க, ஃப்ரண்ட்ல இந்த மாட்டிருக்காங்க கேமராவை. டேஷ் கேம் சொல்லுவீங்க, அது நீங்க பண்ண தேவையில்லை. நீங்க டேஷ் கேம் இதுக்கு தனியா மாட்ட வேண்டாம். இந்த செட்டோட 2 கேமரா வந்துரும். ரெக்கார்டிங் பண்றேன் பாருங்க, ரெக்கார்டிங் ஆகும் பாருங்க. இந்த பாருங்க, இந்த லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த ரெட் டாட் பிளிங்க் ஆகுது. அப்படி மீன்ஸ் உங்களுக்கு வந்து இது ரெக்கார்டிங் மோட்ல இருக்குன்னு அர்த்தம். ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ எப்பனாலும் அதுல இன்பில்ட் மெமரி இருக்கு, அதுலயே சேவ் ஆயிரும். உங்களுக்கு வேணும்னா மெமரி கார்டு போட்டு அதுலயே சேவ் பண்ணிக்கலாம். பாருங்க கிளாரிட்டி பாருங்க, எப்படி பேக் சைடு அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டு சைமல்டேனியஸா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. தனியா இதுக்கு டிவிஆருக்குன்னு தனியா இல்லை, டேஷ் கேமரா டிவிஆர் இதுக்கு தனியா வாங்கி மாட்டணுங்கிற அவசியம் இல்லை. இந்த ஜிசானிக் செட் நீங்க போனீங்கன்னா நீங்க ரெண்டுமே சேர்ந்தே வந்துடும். ரியர் அண்ட் ஃப்ரண்ட் 464 ஆப்பிள் கார்பிளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ பிளே ரெண்டுமே இருக்குது. இல்லை ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆகுறது இல்லை. பாருங்க மெனு எப்படி இருக்குன்னு. ரெண்டுமே இருக்கு. மிரர் லிங்க்கும் இருக்கு இதுல. சோ நிறைய மெனுஸ் இருக்கு. ஸ்கிரீன் விட்டு வெளிய வந்துட்டோம், அப்போது ரெக்கார்டிங்ல தான் இருக்கும். ரெட் டாட் இருந்துச்சுனா ரெக்கார்டிங்ல இருக்கும். அந்த ரெட் டாட் இருந்தா ரெக்கார்டிங்ல இருக்கும். அந்த நம்ம மெக்கானிக்கல் பாய் சொல்றாப்ல நம்ம ஸ்கிரீன் விட்டு வெளிய வந்தாலும் அப்படி வேண்டாம்னா நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரெட் டாட் ஒயிட் டாட்டா மாறிடும். இப்போ கேக் ரெக்கார்டிங் பண்ணுமான்னு வேண்டாம்னா கட் பண்ணிட்டீங்கன்னா இங்க பாருங்க ஒயிட் டாட் வந்துச்சு. டாட் ஒயிட் ஆயிருச்சு. இது ரெக்கார்டிங் இல்லாம இருக்கு இப்போ. ஓகே, நம்ம அதிலே பண்ணிக்கலாம். ரெக்கார்டிங் இல்லைன்னா டாட் ஒயிட்டா மாறிடுது. ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்குன்னா ரெட்டா பிளிங்க் ஆயிட்டு இருக்கு. இந்த வந்து இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண வீடியோ ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. இத டபுள் டிக் பண்ணீங்கன்னா பெருசா காமிக்கும். டபுள் டிக் பண்ணா ஃபுல் ஸ்கிரீனுக்கு வந்துரும். ரெக்கார்டிங் ஆனது இது ரெக்கார்ட் பண்ணதே ரீப்ளே ஆயிட்டு இருக்கு. ரியர் கேமரா அதை செலக்ட் பண்ணீங்கன்னா ரியர் கேமரா உங்களுக்கு வந்துரும். டபுள் டிக் பண்ணா ஃபுல்லா வந்துரும். இதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ரெக்கார்ட் பண்ணது. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி செட்டு ஃபுல்லாக கான்ஃபிகர் பண்ணி உங்கள் காரில் மாட்டணும்னா நீங்கள் ராயல் டெக்கரேட் ஓஎம்ஆர் ரோட்டில் மெரினா மாலுக்கு எய்த்தால் இருக்குது. அங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சஜஷன் அவங்களே கொடுப்பாங்க. உங்களுக்கு ஏற்ற செட்டு உங்கள் காருக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பட்ஜெட்டில் அவங்க பண்ணி தருவாங்க. இந்த வண்டி பார்த்தா நம்ம ஹுண்டாய் வெனு மாடல், பேசிக் மாடல், அதை இவங்க ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க என்னங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ரிமோட் டோர் லாக் மாட்டிருக்காங்க. அதோட ரிமோட் கீ இந்த இருக்கு பாருங்க. இந்த ரிமோட் கீ இவங்க ஸ்பெஷலாக இப்போ மாட்டிருக்காங்க, வண்டியோட வர்றதில்லை. இது இப்போ அப்கிரேட் பண்ணியிருக்கு. இப்போ இதில் ஆன் லாக், டோர் லாக்கு, அன்லாக் பண்ணுறது, மியூட் லாக் இருக்கு, மியூட் ஓப்பன் பண்ணலாம். மியூட் என்னன்னா ஆன் பண்ணல அந்த பீப் பீப் சவுண்ட் வராது. ஃபைண்டருங்கிற ஒரு பட்டன் இருக்கு. எங்க நீங்க பார்க்கிட்ட விட்டீங்கன்னா அதை ப்ரெஸ் பண்ணா இந்த மாதிரி உங்களுக்கு சவுண்ட் பிளஸ் லைட் எரியும். இந்த வண்டிக்கு அப்கிரேட் பண்ணிருக்கு. இந்த வெனு வண்டி இந்த மாடலுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டோர் 2 டோருக்கு மாத்திரம் தான் பவர் விண்டோ கம்பெனிலேருந்து வரும். பட் இவங்க பேக்குக்கும் வேணும் அப்படிங்கிறனால இந்த ஆம்பியன் லைட் எப்படி எரியுது பாருங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் கிளியரா. ஆம்பியன் லைட் ஃபுல்லாக இப்போ நல்ல பிரைட்டாக இருக்குது டோர் ஓப்பனில் இருக்கனால. இப்போ பார்த்தீங்கன்னா பேக் டோர்லேயும் இவங்க இப்போ மாட்டிருக்காங்க. இந்த
ஆட்டோமேட்டிக் பவர் விண்டோ. பவர் விண்டோ சுவிட்ச் இங்கே இருக்குது பாருங்கள். இப்போ கிளாஸ் ஏறுது இறங்குது பாருங்கள் பேக் டோரில். இது எக்ஸ்ட்ராவாக இப்போ வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கு. இப்போ இந்த ஆம்பியன் லைட் பாருங்கள் பின்னாடி எப்படி இருக்குன்னு. 2 சீட்டுக்கு எப்படி பாருங்கள் ஃபுல்லாக ஆம்பியன் லைட் பாருங்கள் எவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது பாருங்கள். கலரு அந்த மேட்டுக்கும் அதுக்கும் நல்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. டோரை க்ளோஸ் பண்ணால் இது இருக்காது, ஆஃப் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. டோரை ஓப்பன் பண்ணால் இருக்கும். இந்த வண்டியில் இந்த மாதிரி ஹேண்ட் ரெஸ்ட் வராது ஃப்ரண்ட் சீட்டில். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இவங்க உட்டனில் போட்டிருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் அதோட டிசைன்ஸ் எல்லாமே. இதை இப்படி வச்சிங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணலாம். இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கேப் இருக்குது. கையை விட்டு காட்டுறேன் பாருங்கள் இவ்வளோ கேப் இருக்குது. இதில் உங்கள் செல்ஃபோனு முக்கியமான இதை வச்சுக்கலாம். ஆர்ம் ரெஸ்ட் நல்லா இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க பாருங்கள். செட் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ பின்னாடி ஒரு சீட்டில் இருந்து காட்டுறேன். வீடியோ பார்த்துக்கலாம், யூடியூப் பார்த்துக்கலாம். பாருங்க வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்கு பாருங்க. ரியர் கேமரா இந்த மாதிரி தான் இங்க மாட்டிருக்காங்க டிக்கில. அதுபோக இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் பம்பர் இதில் அட்டாச் பண்ணிருக்கு. இந்த மாதிரி பம்பர் உங்களுக்கு வேணாலும் அட்டாச் பண்ணி கொடுக்குறாங்க. அதுபோக உங்களுக்கு சன்ஃபிலிம் பேக்கில் சன்ஃபிலிம் ஓட்டியிருக்காங்க, சைட்லேயும் ஓட்டியிருக்காங்க, ஃபுல்லாக ஃப்ரண்ட்லேயும் ஓட்டியிருக்காங்க. அந்த மாதிரி சன்ஃபிலிமு ஃப்ரண்ட்டு இதுக்கும் விண்ட்ஷீல்டுக்கும் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு 4 பக்கமும் உங்களுக்கு சன்ஃபிலிம் ஓட்டியிருக்காங்க. இந்த சன்ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் உர்த்துங்கிறது ஜெர்மன் பிராண்டு. 5 வருஷத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறாங்க. இந்த வண்டியில் நார்மலாக ஆண்டனாஸ் வராது, பட் இவங்க வந்து ஷார்க் ஃபின் ஆண்டனா போட்டிருக்காங்க ஸ்பெஷலாக இந்த வண்டிக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு உண்டான எல்லா ஃபிட்டிங்ஸும் அவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க. பாருங்கள் எப்படி இருக்குங்க சார். இது பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இப்போது JBL ஸ்டேஜ் 3ன்ற காம்பனெண்ட்டு நம்ம அந்த மாடலில் இருக்கிற காம்பனெண்ட் போட்டிருக்கிறோம். இந்த காம்பனெண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏற்கனவே இந்த சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா DSP இருக்குது, டிஜிட்டல் சவுண்ட் ப்ராசஸர் இருக்குது. அந்த ப்ராசஸர்னால காம்பவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் போட்டோம்னா இன்னும் நல்லா சவுண்ட் குவாலிட்டியும் மியூசிக் குவாலிட்டியும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் சார். ஸோ அதனால் கஸ்டமருக்கு அந்த பிராண்ட்லேருந்து பர்டிகுலராக இந்த ஸ்டேஜ் 3 மாடலை ரெஃபர் பண்ணோம். ஸோ கஸ்டமரும் எங்கள் அட்வைஸ் செய்யத்து பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. ரெக்குவயர்மெண்ட் இருக்கிறதுனால பெஸ்ட்டான ஒரு மியூசிக் சிஸ்டம் இந்த வண்டியில் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம் சார். ஃப்ரண்ட்டில் JBL காம்பனெண்ட் போட்டிருக்கோம், பின்னாடி JBL கோஆக்சியல் போட்டிருக்கோம் சார். இந்த வண்டியில் ஹெட்லைட் எல்இடியாக மாற்றிருக்காங்க. இப்போ அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பார்க்கிங் ஆன் ஆகுது. பார்க்கிங் ஆன் ஆகிருக்கு. இப்போ ஹெட்லைட் ஆன் ஆகுது. டிம் ரைட் அடிக்காங்க பாருங்க. இப்போ நைட்டில் உங்களுக்கு நல்ல த்ரோ கிடைக்கும். இப்போ கொஞ்சம் வெளிச்சம் இருக்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோ இருக்குது. எல்இடி மாட்டிருக்காங்க. இதில் முதல்ல காரோட வரையில் அது கிடையாது, இவங்க மாட்டிருக்காங்க. இந்த எல்இடி பல்பு பார்த்தீங்கன்னா லூமேக்ஸ் பிராண்ட்ல இருந்து 200 வாட்ஸ் எல்இடி பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். டிம் பிரைட் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ இது பாரு, டிம்மு பிரைட், இது பிரைட், இது டிம்மு, பிரைட்டு டிம்மு. இது இவ்வளோ வெளிச்சத்துலேயே இவ்வளோ பவர் இருக்குது. நைட்டில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் சார். இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த வென்யூவில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம், என்னென்ன அப்கிரேட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சன்ஃபிலிம் பண்ணியிருக்கோம் சார். ஊர்த்தன் ஜெர்மன் பிராண்டில் பார்த்தீங்கன்னா வித் 5 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட ஃபுல் சன்ஃபிலிம்ஸ் வந்து இந்த வண்டிக்கு பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரியர் 2 டோர்ஸ் வந்து பவர் விண்டோ அப்கிரேட் பண்ணியிருக்கோம் சார். கம்பெனியில் வரது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு மட்டும்தான் வரும் சார். ஸோ நம்ம பேக்லேயும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 டோர்ஸ் வந்து பவர் விண்டோ அப்கிரேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ரிமோட் லாக் வராது சார், மேனுவல் கீ மட்டும் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிமோட் லாக் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 ரிமோட் வந்துடும் சார். அண்ட் 3 இயர்ஸ் உங்களுக்கு சர்வீஸ் வாரண்ட்டி வந்துடும். இந்த ரிமோட் லாக்கரை எந்த சர்வீஸ் வாரண்ட்டியும் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம் சார். ஆம்ப்ரஸ் உடன் ஆம்ப்ரஸ் வச்சுருக்கிறோம் கம்ஃபர்ட் நம்ம டிரைவிங்காக. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்இடி லைட் இது பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணியிருக்கோம் சார். 200 வாட்ஸில் லூமெக்ஸ் பிராண்டில் அப்கிரேட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோடு வரும் சார். நீங்கள் வீடியோஸ்லேயே பார்க்கலாம் அந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் அதை பார்க்கலாம் சார். நல்ல சூப்பரான பிராண்ட் சார் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் சிஸ்டமில் நம்ம அப்கிரேட் பண்ணியிருக்கோம் சார். ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இல்லை வித் டிவிஆரோடு வருது சார். 2 கேமரா வரும் சார். இது சேஃப்டிக்கு ரொம்ப முக்கியமானது சார். ஃப்ரண்ட் ஒரு கேமரா இருக்கும், ரியரில் ஒரு கேமரா இருக்கும். 2 கேமராவும் ஒரே டைமில் ரெக்கார்டிங் இருக்கும் சார் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஒரு லாங் ட்ரைவ் போகிறீங்க, எங்கேயாவது போகிறீங்க, எதனா ஒரு இன்சிடென்ட் நடக்குது, நமக்கு அதன ஃபோட்டோஸோ இல்லை அதோட வீடியோஸோ நம்மள்ட்ட எவிடன்ஸாக இருந்துச்சுன்னா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு என்ன ப்ரப்போஸுக்கோ ரொம்ப நல்லது சார்.
இன்க்ளூடிங் அதில் டிஎஸ்பி இருக்குது சார், டிஜிட்டல் சவுண்ட் ப்ராசஸர் இருக்குது. அந்த ப்ராசஸர் என்ன பண்ணுவோம் சார், நம்ம சவுண்ட் குவாலிட்டியை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் சார். சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ராவலிங்க்கு கொஞ்சம் உங்களுக்கு எதுவுமே அழைப்பு தெரியாத மாதிரி ரொம்ப ஜாலியாக ட்ராவலிங் பண்ணுற மாதிரி நம்ம மியூசிக் குவாலிட்டியோட எஃபெக்ட் இதில் இருக்கும் சார். இந்த டிஎஸ்பி சிஸ்டம் தகுந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா JBLன்ற பிராண்டில் ஃப்ரண்ட் 2 டோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா காம்பனன்ட் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்கோம் சார். காம்பனன்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சார் 2 ஸ்பீக்கர் வந்து ஓஃபர் ஸ்பீக்கர் செப்பரேட் வந்துடும், 2 டியூட்டர் செப்பரேட் வந்துடும், அதே மாதிரி 2 கிராஸ் ஓவரும் செப்பரேட் வந்துடும் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூசிக்கை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும் சார். ஒரு மியூசிக் ஒரு டைரக்ஷன்லேருந்து வரும்போது கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பனன்ட் ஸ்பீக்கர் ஃப்ரண்ட்டில் போட்டிருக்கோம், பின்னாடி வந்து கோஆக்சியல் ஸ்பீக்கர்ஸ் போட்டிருக்கோம் சார் உங்களுக்கு. அதுவும் JBL பிராண்டில் தான் பண்ணியிருக்கோம். அடுத்தது சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி ரியர் பம்பர் போட்டிருக்கோம் சார். இதில் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பின் ஆண்டனா வராது வண்டியில். நம்ம கம்பெனியில் என்ன கலர் இருக்கும் வண்டி அதே கலரில் நம்ம வந்து ஷார்ப்பின் ஆண்டனா இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சார். அதுக்கப்புறம் ஆம்பியன்ஸ் லைட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிரைவிங்க்கு நல்ல மூடு கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு எல்லோ கலர்லேயோ இல்லை ப்ளூ கலர்லேயோ இருக்கக்கூடிய இந்த ஆம்பியன்ஸ் லைட் வந்து பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நார்மலாக டோர் ஓப்பன் பண்ணும்போது ஆன் ஆகிடும், டோர் க்ளோஸ் பண்ணினா ஆஃப் ஆகிடும் சார். ஸோ இவ்வளோ வேலையும் இந்த வண்டியில் பண்ணியிருக்கிறோம். ஒரு நார்மல் பேசிக்கான இருந்த வண்டியை அப்கிரேட் பண்ணி சூப்பர் லக்ஸரி வெஹிக்கலாக பண்ணியிருக்கிறோம் சார். அதே மாதிரி உங்கள் வண்டிக்கும் பண்ணணுன்னா நீங்கள் ராயல் டெக்கரேட்க்கு வாங்க, பிரமாதமாக உங்களுக்கு நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோம். இன்க்ளூடிங் உங்களுக்கு உங்கள் பட்ஜெட்டில் ரொம்ப நார்மலான பட்ஜெட்டில் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் பண்ணி வித் வாரண்டியோடு உங்களுக்கு நான் பண்ணித்தரோம் சார். வாங்க சார். தேங்க்யூ சார். நன்றி.